இங்க ரோகிணியுமே விஜயா படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. ரொம்பவே இங்க மனோஜ் கிட்ட பேச விடாம தடுத்துட்டு, எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட எந்த ஒரு கான்வர்சேஷனும் இல்லாத மாதிரி நிறைய விஷயங்களை தடுத்து தடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துக்குமே ரொம்பவே கோவம் வந்துருது. இந்த விஷயத்தை எப்படியாவது மனோஜ் கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜ் கிட்டையும் பேசலாம்னு சொல்லி போறாங்க. அந்த நேரம் மனோஜுமே இன்னைக்கு நான் நைட்டு வரமாட்டேன், ஸ்டாக்ஸ் வருது, அதனால நான் அதை இறக்கி வச்சுட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்ல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னு முத்துவுமே சரி ஓகே, அப்போ மனோஜ் ஆஃபீஸ் போட்டு அங்க போயிட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் ஃப்ரீயா விடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மனோஜ் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் மனோஜ் போய் நேரில் பார்த்து இந்த பக்கம் மனோஜ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா மனோஜ், எதுக்காகடா ரோகிணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்ல போனா பார்லன் மேடம் தப்பு பண்ணிச்சுதான், பண்ணலன்னா நான் சொல்லவே கிடையாது. அது எதுக்காக உங்க அம்மா ஒன்ன மட்டும் எதுவும் பண்ண மாட்டேன்னு பார்லர் அம்மாவை மட்டும் நீ இப்படி படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட மனோஜுமே அவதான் எல்லா தப்புக்கும் காரணம், அவ தானே இந்த பணத்தை வச்சு இதை ஆரம்பிக்கணும்னு சொன்னா, அதனாலதான் அம்மா அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்டா அவ தான் பண்ணானா, அவ கூட சேர்ந்து நீ தானடா இருந்த, அவ சொன்ன அடுத்த செகண்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த வேலைக்காக கார் எடுக்கிறது அது எடுக்கிறதுன்னு சொல்லி நீ இந்த ஆடம்பர செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த. அப்புறம் உனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவதான் காரணம், அவ சொன்ன ஐடியால தான் இதை பண்ணேன், அதனாலதான் அம்மா திட்டுறாங்கன்னு சொல்றேன். ஏன்டா உங்க அம்மாவுக்கு உனக்கு ஒரு வேலையே கிடையாதாடா? இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம எதுக்கு அவளை மட்டும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? சரி உங்க அம்மாவுக்கு தான் மூளை இல்லை, சரி விடு, அவளை டார்ச்சர் பண்றாங்க, நீயாவது அவ கூட இருக்கலாம்ல. இந்த மாதிரி அவங்க கூட நின்று என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, சரி டென்ஷன் ஆகாத, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவா நிக்கலாம்ல. அந்த எந்த ஒரு எண்ணமும் இல்லாம உன் பாட்டுல நீ உன் வேலையை பார்த்துட்டு தனியாவே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட மனோஜுமே இங்க பாரு முத்து, தேவையில்லாம இந்த விஷயத்தை தலையிட்டு இருக்காத, இந்த மாதிரி அம்மா சொன்னதை நான் கண்டிப்பா கேட்பேன். அவங்க இப்ப ரோகிணி மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க, நான் போய் இப்ப ரோகிணிட்டு பேசினேன்னா மறுபடியும் என் மேலேயும் கோவப்பட்டுருவாங்க, அதனால வேலைக்கே ஆகாது, அம்மாவோட கோபம் அடங்குற வரைக்கும் கண்டிப்பா நான் ரோகிணிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் முத்துக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. நீ எல்லாம் ஒரு அறிவு கட்டவன், உனக்கெல்லாம் ஒன்னால நம்பி அந்த பொண்ணு கல்யாணம் மட்டும் வந்திருக்கு பாரு, முதல்ல அந்த பொண்ணை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு முத்துமே பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே இங்க மனோஜை பார்க்க வந்த ரோகிணியுமே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுமே ரொம்பவே மனம் வருத்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட மனசுல மனோஜை ரொம்பவே பெரிய இடத்துல வச்சு பார்த்துருப்பாங்க. பட் ஆனா மனோஜ் அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் நம்மளை வெறுக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் மனோஜ் கிட்ட இது ஒரு சின்ன உண்மை தெரிஞ்சதுக்கு இந்த மாதிரி மனோஜ் அவங்க அம்மா பேச்சை கேட்டு நம்மளை ஒதுக்குறாரு. இதே மாதிரி நம்மளை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், அப்ப கிருஷ்ண யார் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை பத்தி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பயங்கரமா அந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் தன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போல முத்துவுமே இப்ப கூட நீ இந்த பக்கம் உங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி தானடா இந்த ஆஃபீஸ்ல தங்கிட்டு இருக்க, ரோகிணி நீ ஒன்னா பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, இது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட மனோஜுமே அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வருது அதனால தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே இங்க விஜயா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இங்க தலையாட்டி பொம்மை மாதிரி மனோஜ் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா முத்துவுமே இக்கடை கெட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே முத்து போனதுக்கு அப்புறம் மனோஜ் கிட்ட என்னாச்சு மனோஜ், ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோஜுமே இருந்துக்கிட்டு இல்ல ரோகிணி நீ வீட்டுக்கு கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள தவிர்க்க பாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் ரோகிணியுமே உங்க அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி நீ என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா? ஏன் மனோஜ், உங்க அம்மாவுக்கு தான் புரியல, உனக்கு கூட புரியல? நான் உன்னோட பிசினஸ்க்காக தானே இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். ஆனா நான் எடுத்த ரிஸ்க் எல்லாத்தையுமே 5 நிமிஷத்துல நீ தூக்கி தூர போட்டு உங்க அம்மா பின்னாடி நின்று என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கியா? என்ன நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ரோகிணியுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இதை பாக்குற மனோஜுமே ஒரு நிமிஷம் கூட கண் கலங்காம எப்பவும் போல அவங்க அம்மா பேச்சுல தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு ரோகிணி, தேவையில்லாம இங்க இருக்காத, இப்ப நீ இங்க இருந்த அப்படின்னா அம்மா கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி மறுபடியும் எனக்கு தான் பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ரோகிணிக்கு ரொம்பவே மனசு வெறுத்து போயிடுது. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம்னு சொல்லி அவங்களுமே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. கரெக்டா வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று விஜயாவுமே என்ன இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணிகிட்ட கேட்கறாங்க. ஆனா ரோகிணியுமே இல்ல ஆண்டி, இந்த மாதிரி மைண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்துச்சு, அதனாலதான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயாவுமே உன்னை விட எங்களுக்கு தான் அதிக ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு, நீ என்னென்ன விஷயத்தெல்லாம் போய் சொல்லி வச்சிருக்கேன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல, உங்க அப்பாவை கூட எங்களால் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு நீ திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு உனக்கு மைண்ட் ப்ரெஷர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே ரொம்பவே கோவப்பட்டு உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாமா, திட்டுறதா இருந்தா உங்க பையனை போய் திட்டுங்க, அவன் மட்டும் தூக்கி தலைமலை வச்சுக்கிறீங்க, செஞ்ச தப்புக்காக ரோகிணி மட்டும் திட்டிகிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பா படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயாவுமே இங்க பாரு எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன், தேவையில்லாம இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லி முத்துவோட வாயும் அடைக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க அண்ணாமலையும் இங்க பாரு விஜயா, நீ சம்மந்தம் இல்லாம இப்ப நான் மருமகளை போட்டு திட்டிட்டு கிடக்குற, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் உன் பையன் தான், நீ உன் பையனை பேசல அப்படின்னா அடுத்து அவனை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இன்னொரு டைம் நீ ரோகிணி கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துகிட்ட அப்படின்னா அடுத்த மனோஜை இந்த வீட்டுக்குள்ளே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அண்ணாமலை ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் விஜயாமே என்னங்க மறுபடியும் என்ன பிரச்சனை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமா பிரச்சனை பண்ணுவான், ஏன்னா இந்த பிரச்சனையை 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க, அப்ப நீ சம்பந்தமே இல்லாம எதுக்கு ரோகிணி மட்டும் பிடிச்சி திட்டிட்டு இருக்க, ஏன் உன் பையனுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ விஜயாமே என் பையன் இந்த மாதிரி வெளியெல்லாம் பண்ண மாட்டான், சொல்லப்போனா அவனோட மனசை கெடுத்தது இந்த
ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மேல அபாண்டமா பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க.